வெல்கம் பேக் டு சாம்பியன் ஜேசு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்கள், பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ராடுத்தனமாக இருக்குது. மக்களை ஈஸியாக ஏமாற்றி அவங்கள்ட்ட அமௌண்ட்டை வாங்கி ஃப்ராடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனை ஷோ ஆகும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டெலகிராமில் ஒரு மெசேஜ் வந்தது. அதாவது ஒரு குரூப்பில் ஆட் பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்காக. என்னோடய ஐடி எங்கே பார்த்தாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அதில் போயிட்டு பார்க்கும்போது, இந்த கூகுள் மேப்பு ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க்குக்கு 50 ரூபா தர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குரூப்பில் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஜாப்பை என்ன அது உண்மையா பொய்யா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு செக் பண்ணேன். செக் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அவங்க அந்த குரூப்பில் ஒரு அட்மின் மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பேமெண்ட் ஃபஸ்ட்டு ரிவ்யூக்கு 150 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் வந்துகிட்டேருந்து அந்த குரூப்பில் நான் இல்லை. ஏன்னா அந்த குரூப்பில் நான் அவேர்னஸ் பண்ணுறதுக்காக யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனே டெலீட் பண்ணிட்டு என்ன அந்த குரூப்பில் இருந்து லெஃப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. உங்கள் நேம் என்ன, ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, ப்ரொபோஷன் என்ன, சிட்டி என்ன, வாட்ஸ்அப் நம்பரு, யூபிஐ இதெல்லாம் கேட்குறாங்க. நானும் அதை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் ஒரு குரூப் இன்வைட் பண்ணுறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரூப்புக்குள்ளே போனால் இப்போ நான் அந்த குரூப்லேருந்து என்ன வெளியே எடுத்ததுனால என்னால் ஜாயின் பண்ண முடியல. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு குரூப் அனுப்பிச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு டாஸ்க்கு, இந்த மாதிரி டாஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா, இந்த மிஷன் 18 ஒரு நாளைக்கு 20 டாஸ்க் 30 டாஸ்க்குன்னு சொல்லி தராங்க. அதுலேருந்து எனக்கு 18வது டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இதை அனுப்புனாங்க. நான் ஜாயின் பண்ண அடுத்த செகண்டு. இந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் மேப்பில் ரிவ்யூ போகும். அது ஏதோ ஒரு ஹோட்டல் நேமை போட்டு ரிவ்யூ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு 50 ருபீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக சரி அந்த ஹோட்டலில் நானும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரிவ்யூஸுங்கிறத கிளிக் பண்ணி இந்த மாதிரி சப்மிட் பண்ணேன். எல்லாம் இந்த மாதிரி சப்மிட் பண்ணிக்கிற மாதிரி நான் சப்மிட் பண்ணினேன். சப்மிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. சப்மிட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உடனே அனுப்பினேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினமாயும் இந்த மாதிரி எனக்கு ஒரு 3 டாஸ்க்கு கொடுத்தாங்க. 3 டாஸ்க்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனதுக்கப்புறம் உங்களோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு 50 ருபீஸ் ஆட் ஆகும் அப்படின்னாங்க. இது என்னடா அது ஒரு கூகுள் ரிவ்யூ கொடுத்ததுக்கு 50 ருபீஸ் தராங்களா அப்படின்னு யோசனை பண்ணும்போது, சரி என்ன தான் நடக்குது அப்படிங்கன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 150 எப்போ ரீச் ஆகுதோ அடுத்து நீங்கள் கொடுத்த யூபிஐ ஐடியில் உங்களோட அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும்னாங்க. சரி, இது என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்து நான் ஒரு 3 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணேன். அதே சேம் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 150ங்கிறது எனக்கு உடனே ரிசீவ் ஆயிடுச்சு. என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. என்னடா அது இப்படியுமா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டவுட் ஆகி தான் நான் அந்த கம்பெனியோட அட்ரஸ்ஸு, வெப்சைட்டு இது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணுறதுக்காக கேட்டேன். அதுக்கப்புறம் நான் கூகுள் பே நம்ம யூடியூப்பில் போயிட்டு இப்போ சொல்யூஷன் எல்லா இதுக்குமே சொல்யூஷன் யூடியூப்பில் கிடைக்கும். ஸோ யூடியூப்பில் போயிட்டு இதுக்கான வீடியோ ஏதாவது இருக்கா, அந்த கம்பெனி பற்றி வீடியோ இருக்கா, இல்லை இது ரிலேட்டடாக இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு வீடியோ இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் போட்டிருந்தாங்க இந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்,
அவர் என்ன சொன்னாரோ அதான் இங்க நடக்குது. அதாவது ஒரு சின்ன அமௌண்ட்ட வந்து குடுத்துட்டு, நம்மள ஆசை வார்த்தை காட்டி, அடுத்தடுத்து டாஸ்க்கு குடுக்குறேன் பேர்ல, நீங்க வந்து ரூ. 2000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா ரூ. 2800 தர்றேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் பாருங்க. அந்த 150 ரிசீவ் ஆனதுக்கப்புறம் குரூப்ல வந்து இந்த மாரி ஒரு மெசேஜ் வந்தது. மெசேஜ் வந்தது. இதில வந்து ஷேரிங் எக்கனாமி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 23 அப்படின்னு போட்டு மிஷன் 50 மினிட்ஸ் ஒன்லி. இந்த டாஸ்க் வந்து ஒன்லி 50 மினிட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது என்னடா அப்படிங்கிறது தெளிவா போய் படிச்சு பார்க்கும்போது, இந்த இத ஓப்பன் பண்ணி பார்த்தா, நான் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இதில என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாரோ அந்த நபரு, அதே மாரி தான். இங்க பார்த்தீங்கன்னா, டாஸ்க் 1 டேட்டா டாஸ்க் 1 அப்படின்னு போட்டு ஸ்டேட்டஸ் அவைலபிலிட்டி 30 பேர் தான் வந்து பண்ண முடியும். ரூ. 2000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா 40% ரெவென்யூ தர்றதா, ரூ. 2800 வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸில. இதெல்லாம் நடக்கிற காரியமா? சொல்லுங்க. எப்படி பாசிபிள்? ஆனா மக்கள் வந்து இது எப்படி நம்பி இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கன்னே தெரில. இத போட்ட உடனே அடுத்த செகண்டே ஒருத்தர் 5000 போடுறாரு. ஒருத்தர் வந்து 70,000 போட ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. நானும் அந்த குரூப்ல எவ்வளவோ பேசுறேன். இது வந்து ஃப்ராடு. யாரும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்னோட மெசேஜெல்லாம் டெலீட் பண்ணிட்டு, உடனே வந்து என்ன வந்து லெஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரூஃப காமிக்கிறதுக்காக தான் அவங்களோட மெசேஜ் எல்லாத்தையும் நான் வந்து இதில போட்டு வச்சிருக்கேன். க்ளவுட் மெசேஜில போட்டு வச்சிருக்கேன். காமிக்கிறதுக்காக. இந்த மாரி வந்து ஒரு பெரிய ஃப்ராட் நெட்வொர்க்